அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நாம் அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்க்க உள்ளோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இவ்வாறு கூறுகிறான், அவர்களிடம் பெண்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். 4வது அத்தியாயம் 19வது வசனம். மேலும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் நீதமாக நடக்க ஆசை கொண்டாலும் உங்கள் மனைவியரிடையே பெண்களிடையே நீங்கள் நீதமாக நடக்க சக்தி பெற மாட்டீர்கள். ஒரு மனைவியின் பக்கமே முற்றிலும் சாய்ந்து விடாதீர்கள். அந்தரத்தில் தொங்க விடப்பட்டவள் போல் அவளை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் சமாதானமாக நடந்து இறையச்சத்துடன் நடந்து கொண்டால் உங்களுக்கு நல்லதாகும். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் உள்ளான். 4வது அத்தியாயம் 129வது வசனம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெண்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக பெண் விலா எலும்பிலிருந்தே படைக்கப்பட்டுள்ளாள். விலா எலும்பில் மிகவும் கோணலானது அதன் மேற்புறத்தில் உள்ளதுதான். அதை நிமிர்த்த நாடினால் அதை உடைத்து விடுவாய். அதை அப்படியே விட்டுவிட்டால் கோணலாகவே இருக்கும். ஆகவே பெண்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 3331வது ஹதீஸாகவும் 5184வது ஹதீஸாகவும் முஸ்லிமிலே 1468வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகாரி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில், ஒரு பெண் விலா எலும்பை போன்றவள், அதை நீர் நிமிர்த்தினால் அதை உடைத்து விடுவீர். அவளிடம் நீர் மகிழ்வுடன் இருக்க விரும்பினால் அவளின் கோணல் நிலையிலேயே மகிழ்வுருவாய் என்று உள்ளது. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, ஒரு பெண் விலா எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கின்றாள். ஒரே வழியில் உன்னுடன் நேராக நிற்க மாட்டாள். அவளிடம் நீ மகிழ்வுற விரும்பினால் அவளின் கோணலான நிலையிலேயே அவளிடம் மகிழ்வுருவாயாக. அவளை நேராக்க நீ முயன்றால் அவளை உடைத்து விடுவாய். அவளை உடைத்தல் என்பது அவளை விவாகரத்து செய்வதாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஹ்மின் தன் முஹ்மினான மனைவியை வெறுக்க வேண்டாம். அவளிடம் ஒரு குணத்தை வெறுத்தால் மற்றொரு குணத்தின் மூலம் அவளிடம் அவன் திருப்தியுறுவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1469வது ஹதீஸ். அம்ர் இப்னு அவ்வஸ் அல் ஜுசாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறுதி ஹஜ்ஜின் போது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உரையை கேட்டேன். அல்லாஹ்வை அவர்கள் புகழ்ந்து போற்றி உபதேசம் செய்தார்கள். அப்போது அறிந்து கொள்ளுங்கள், பெண்களிடம் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர்கள் உங்களிடம் கட்டுப்பட்டு உள்ளவர்களாவார். அது அல்லாத எதையும் நீங்கள் அவர்களிடமிருந்து சொந்தமாக்கி கொள்ளாதீர்கள். எனினும் அவர்கள் தவறான செயலை செய்தாலே தவிர தவறு எதையும் செய்து விடாதீர்கள். அவர்கள் பாவம் செய்துவிட்டால் அவர்களை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வையுங்கள். கடுமையாக இல்லாமல் லேசாக அடியுங்கள். உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக வேறு வழியை தேர்ந்தெடுக்காதீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் மனைவியரிடம் உங்களுக்கு உரிமையுண்டு. அவர்களிடம் உங்கள் உரிமை என்பது உங்கள் விருப்பில் நீங்கள் விரும்பாதவர்களை உட்காராமல் இருக்க செய்வதும் உங்கள் வீடுகளில் நீங்கள் விரும்பாதவர்களை அனுமதிக்காமல் இருப்பதும் ஆகும். அறிந்து கொள்ளுங்கள், உங்களிடம் அவர்களுக்குரிய உரிமை என்பது அவர்களுக்கு உடுத்தவும் அவர்கள் உண்ணவும் தருவதில் அவர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1163வது ஹதீஸ். இது ஹசன் சஹீஹ் என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள். முஆவியா இப்னு ஹைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, எங்களில் ஒருவரிடம் அவரது மனைவியின் உரிமைகள் என்ன என்று கேட்டேன். நீர் சாப்பிடும் போது அவளையும் நீர் சாப்பிட செய்ய வேண்டும். நீர் புதிய ஆடை உடுத்தும் போது அவர்களுக்கும் நீர் உடுத்த கொடுக்க வேண்டும். முகத்தில் அடிக்காதீர், இழிவாக பேசாதீர், வீட்டிலேயே தவிர வெளியில் அவர்களை கண்டிக்காதீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். அபூ தாவூத் 2142வது ஹதீஸ்.
இல்யாஸ் இப்னு அப்துல்லா இப்னு அபி துபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் அடிமையான பெண்களை அடிக்காதீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, பெண்கள் அடிக்கப்படாததால் தங்களின் கணவர்களுக்கு எதிராக தைரியம் பெற்றுவிட்டார்கள் என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அடிப்பதற்கு அனுமதி வழங்கினார்கள். உடனே அதிகமான பெண்கள் தங்களின் கணவர்கள் பற்றி முறையிட்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாரிடம் வர துவங்கினார்கள். அப்போது தங்கள் கணவர்களை குறை கூறியவர்களாக பெண்கள் இந்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரை சுற்றி வருகின்றனர். குறை கூறும் அளவுக்கு நடக்கும் கணவர்களாகிய அவர்கள் உங்களில் சிறந்தவர்களாக இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூதாவுத் 2146வது ஹதீஸ். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உலகம் சிறிது காலத்திற்கு சுகமளிக்கும் ஒன்றாகும். பெறப்படும் இந்த சுகப்பொருட்களில் சிறந்தது நல்ல மனைவியே ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். முஸ்லிம் 1467வது ஹதீஸ். ஆகவே ஆண்கள் பெண்களுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிமான முஹ்மினான ஆண்கள் தங்களுடைய மனைவிமார்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்களோ, காட்டி தந்திருக்கின்றார்களோ, அதன்படி நாமும் எங்களுடைய மனைவிமார்களுடன் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.